இப்போ சோம்பேறித்தனம் அப்படின்னா என்னென்னா அடிப்படையான சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்காமல் இருக்கிறது, அன்பு செலுத்தாமல் இருக்கிறது, அந்த மாதிரி அதுதான் சோம்பேறித்தனம். அன்பு செலுத்துவது என்பது ஒரு உழைப்பு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அன்பு செலுத்துவது, பிறரை நேசிப்பது என்பது ஒரு உழைப்பு. அது நேசிக்காமல் இருக்கிறோம் பாருங்கள். யாருமே வேண்டாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, யாருமே இல்லை, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறோம். இன்றைக்கி வீட்டில் கூட நம்ம யார்கிட்டையுமே மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறோம். அதுதான் சோம்பேறித்தனங்கிறது. சோம்பேறித்தனம் என்பது என்னவென்றால், அடிப்படையான சோம்பேறித்தனம் என்றால் என்னவென்றால், பிறரை நேசிக்காமல் இருப்பது, பிறரிடம் அன்பு செலுத்தாமல் இருப்பது. அன்பு செலுத்துவது, நேசிப்பது என்பது ஒரு உழைப்பு. அதனால் அந்த உழைப்பு தான் அடிப்படையான உழைப்பு. அந்த உழைப்பை மேற்கொள்ளாமல் இருப்பது தான் பிறரை நேசிக்காமல் அன்பு செலுத்தாமல் இருப்பது தான் அடிப்படையான சோம்பேறித்தனம். அந்த வகையில் ரொம்ப அடிப்படையான ரொம்ப ஆரம்பகட்ட உழைப்புங்கிறது ஒரு பெண் ஆணை நேசிப்பது, ஆண் பெண்ணை நேசிப்பது, ஆணும் பெண்ணும் ஒருவர் நேசிப்பது, காதலிப்பது, இதெல்லாம் அடிப்படையான உழைப்பில் போய் சேரும். நான் எனக்கு காதல்னா பிடிக்காது, அல்லது நான் பிரம்மச்சரியமாக வாழ்கிறது, அந்த மாதிரி ஆண் பெண் உறவுக்கு எதிராக சிந்திப்பது அத்தனையும் சோம்பேறித்தனமான சிந்தனை. சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு கூட ஒரு சிந்தனை தேவைப்படுகிறது. அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை, திருமணம் செய்யாமல் துறவு வாழ்க்கை வாழ்வது, ஆணும் பெண்ணும் அந்த உறவு முறைக்கு எதிராக சிந்திப்பது அத்தனையுமே சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் உழைக்கணும். இயல்பான ஒரு உழைப்பு, இயல்பான ஒரு சுறுசுறுப்பு, இயல்பான ஒரு ஊக்கம், உற்சாகம் ஏற்பட வேண்டுமென்றால் ஒரு ஆணின் கண்கள் பெண்களை தேட வேண்டும், பெண்ணின் கண்கள் ஆண்களை தேட வேண்டும். அந்த கண் அசைவு தான் அடிப்படையான உழைப்பு. உழைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். உழைப்பு எப்போ ஆரம்பிக்குது? நம்ம கண் விழித்து கொண்டாலே உழைப்பு என்பது ஆரம்பித்து விடுகிறது. அதனால் கண் விழித்த பிறகு உங்கள் கண்கள், ஒரு ஆணின் கண்கள் பெண்ணை தேட வேண்டும், பெண்ணின் கண்கள் ஆணை தேட வேண்டும். அதுதான் கண்களுக்கான இயல்பான உழைப்பு. கண் அசைவுகளே அந்த மாதிரி தான் அது செயல்படுது. கண் அசைதில்லை, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது எதை தேடுகிறது? அந்த கண்கள் எதை தேடுகிறது? ஒரு ஆணின் கண்கள் பெண்ணை தேட வேண்டும், பெண்ணின் கண்கள் ஆணை தேட வேண்டும், அன்பை தேட வேண்டும், பாசத்தை தேட வேண்டும். கண்கள் உண்மையை தேட வேண்டும், நம்பிக்கையை தேட வேண்டும், அன்பை தேட வேண்டும், பாசத்தை தேட வேண்டும், பெண்ணை தேட வேண்டும். ஆணின் கண்கள் பெண்ணையும், பெண்ணின் கண்கள் ஆணையும் தேட வேண்டும். அந்த மாதிரி அதற்கு எதிராக நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா, எனக்கு காதல்னாலே பிடிக்காது, அப்புறம் அந்த மாதிரி பிரம்மச்சரிய வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, அப்படி காம உணர்ச்சி அடக்குவது, அது மாதிரி அன்பை அடக்குவது, அது மாதிரி இருந்தாக்கா சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன்னா இயல்பான அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது, இயல்பான ஒரு தேடல், இயல்பான ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு நீங்கள் ஒரு தடையை விதிக்கிறீங்க அப்படின்னா அது உழைப்பதில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அடடா என்னடா இது, இயல்பாக உழைக்கிற, ஒரு ஆர்வமாக உழைக்கிற, அந்த அன்பை தேடி உழைப்பது ஒரு ஆர்வமான ஒரு உழைப்பு, அதுக்கே தடை போடும்போது வேறு என்ன வேண்டி எடுக்கு இந்த உலகத்தில்? அப்போ சோம்பேறித்தனம் தான் வரும். அப்போ நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அதனால் ஒரு அன்பை தேட வேண்டும். கண் அசைவுகளில் அன்பை தேடுகிற அந்த நோக்கம் இருக்க வேண்டும். பேசுவதில் அன்பை தேட வேண்டும், அன்பை தேடுகிற அந்த ஏக்கம் இருக்க வேண்டும். அதுதான் உழைப்போட அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது.